என்னை தெரியுமா, என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா, உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா, என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா, அகா ரசிகன், அகா ரசிகன், நல்ல ரசிகன், நல்ல ரசிகன், உங்கள் ரசிகன், உங்கள் ரசிகன் என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா, நான் புதுமையானவன் உலகை புரிந்து கொண்டவன், நான் புதுமையானவன் உலகை புரிந்து கொண்டவன், நல்ல அழகை தெரிந்து மனதை கொடுத்து அன்பில் வாழ்பவன், நான் புதுமையானவன் உலகை புரிந்து கொண்டவன், நல்ல அன்பை கொடுத்து அறிவை தெரிந்து அன்பில் வாழ்பவன், ஆடலாம் பாடலாம் அனைவரும் கூடலாம் வாழ்வை சோலையாகலாம், இந்த காலம் உறவு கொள்ள அந்த உறவை கொண்டு மனித இனத்தை அளந்து பார்க்கலாம், இசையிலே மறக்கலாம் எதையுமே மறக்கலாம், என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா, ஒரு சிலையை கண்டேனே அது சிரிக்க கண்டேனே, ஒரு சிலையை கண்டேனே அது சிரிக்க கண்டேனே, இந்த அழகு என்ன அழகு என்று மயங்கி நின்றேனே, இந்த அழகு என்ன அழகு என்று மயங்கி நின்றேனே, வானிலே ஒரு நிலா தேரிலே இரு நிலா, வானிலே ஒரு நிலா தேரிலே இருவிழா, காதல் அமைதை பொழியலாம், என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா, உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா. நன்றி. அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, பிள்ளைகளுக்காக வரம் தேடிக்கொண்டிருக்கும் பெற்றோர்களே, உங்கள் அனைவரின் பொற்பாதங்களை வணங்கி எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே ஜாதகங்களை நாங்கள் அனுதினமும் காலை 6 மணிக்கு மங்கள இசையோடு உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் உங்க செல்லுக்கு அனுப்புகிறோம். அதை பார்த்துவிட்டு உங்களுக்கு தேவையான ஜாதகங்கள் எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்ட பெற்றோருக்கு முதலில் கான்ஃபரன்ஸ் கால் மூலம் தொடர்பு கொடுத்து உங்களுக்கு பேச வைத்து திருமணம் செய்தோம். எடுத்ததும் போன் நம்பர் கொடுக்கணும் கொடுக்க மாட்டோம். எனவே இந்த அரிய வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் பிஇ படிச்சவங்களுக்கு பிஇ தான் வேணும், இன்ஜினியர் படிச்சவங்க இன்ஜினியர் தான் வேணும், டாக்டருக்கு டாக்டர் தான் வேணும் அப்படிங்கிற நினைக்கிறாங்க. பிசினஸ் மேனுக்கு யாரும் பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க சூழ்நிலை நிறைய பேர் சொல்றாங்க. பிசினஸ் மேனுக்கும் இருந்தாதான் நம்ம நாடு நல்லா இருக்கும்.
ஒரு தொழில் இருந்தால் தான் அந்த தொழிலை நிர்வாகப்படுத்த நிர்வாகிகள் தான் அங்கே 10 பேரை படித்தவங்க வேலை செய்ய முடியும். அதே போன்று பிசினஸ் இருக்கிறவங்களும் மாற்றி திருமணம் செய்து கொள்ளுங்கள். அதே மாதிரி இப்ப இருக்கிறவங்களாம் வீட்டுக்கு ஒரு குழந்தைய வச்சிருக்கிறாங்க. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா பிற்காலத்துல அந்த குழந்தைங்க ஒரு குழந்தை இருக்கிற வீட்டெல்லாம் அந்த குழந்தை யாரும் அக்கான்னு கூப்பிடும், அண்ணன்னு கூப்பிடும், தம்பின்னு கூப்பிடும், தங்கச்சின்னு கூப்பிடுவாங்க. எனவே ஒவ்வொருத்தரும் குறைந்தபட்சம் 3 குழந்தைகளை நாட்டும் பெற்றெடுங்கள். முதல்ல வசதி வாய்ப்பு இல்லைன்னு நினைக்காதீங்க. ஏன்னா உறவு முறையே இப்ப முற்காலத்துக்கும் இப்ப இருக்கிற காலத்துக்கும் உறவு முறையே என்னன்னு தெரியல. வீட்டுக்கு ஒருத்தர் தான் வச்சிருக்கிறோம், ஆண் வச்சிருக்காங்க, பொண்ணு வச்சிருக்கிறாங்க நிறைய பேர். அவங்க யார் போய் அண்ணான்னு கூப்பிடுவோம், தம்பின்னு கூப்பிடுவாங்க? சொந்தக்காரனை போய் கூப்பிட முடியும்? பக்கத்து வீட்டுக்காரங்க தெரிஞ்சவங்க தான் அண்ணா, தம்பி, மாமா, மச்சான்னு கூப்பிடுறாங்க. இந்த உறவு முறையெல்லாம் மீண்டும் தலைக்க வேண்டும். அப்பொழுதுதான் சமுதாயம் நல்லா இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு இன்று நம்ம அரங்கத்துக்கு ஜாதகங்களை அறிமுகப்படுத்துவதற்காக திருமதி மணிமேகலை அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்தது எங்க எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் மேலாளர் திருமதி தமிழரசி அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். என்னங்கம்மா, ஜாதகம் அறிமுகப்படுத்தலாமா? அறிமுகப்படுத்தலாம். நீங்க பண்ணுங்க, முதல்ல நல்ல ஜாதகமா அறிமுகப்படுத்துங்க. அடுத்த வரன் பெயர் பாத்தீங்கன்னா சித்தார்த். துளுவ வேளாளர் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. 2 செவ்வாய் ஜாதகம். மகர ராசி, திருவோண நட்சத்திரம், மிதுன லக்னத்துல பிறந்திருக்காங்க. பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்காங்க. உயரம் 5.11, நல்ல சிகப்பு நிறம். 20/7/1989 பிறந்திருக்காங்க. சாப்ட்வேர் இன்ஜினியரா இருக்காங்க. கான்சிடென்ட்ல 25 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு சேலரி வாங்குறாங்க. ஜாதகர் இருக்கிறது சென்னை, சொந்த ஊரு அதுதான். அப்பா திரு ஞானசேகர் இன்ஜினியரா இருக்காங்க. LNDல இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. அம்மா திருமதி சசி, இவங்க பேங்க் ஆபீஸ்ல இருந்துட்டு ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. படித்தா குடும்ப பாங்கான வரன் வேணும்னு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. கூட பிறந்தது அக்கா மட்டும் 1, அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. நிறைவான வசதி, விஐபி ஃபேமிலி, பையனும் செம்ம அழகா இருக்காங்க. இவங்க பிசி உட்பிரிவுகள் அனைத்தும் சம்மதம்னு தெரிவிச்சிருக்காங்க. இவர்கள் கேட்டார் போல் வரன் வைத்திருப்பவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இந்த ஜாதகர் பெயர் சித்தார்த்தன், 12 செவ்வாய், அழகான பையன், சென்னையில தான் வேலை செய்யறாரு. மாசம் 25 லட்சம் ரூபாய் வருமானம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேர் பார்த்தீங்கன்னா சூரியகுமாரி, இந்து மலையாளி, 2 செவ்வாய், திருவோண நட்சத்திரம், மகர ராசி, துலாம் லக்னம், MBBS MD டாக்டர், உயரம் 157 சென்டிமீட்டர், 2/8/1993 பிறந்திருக்கிறாங்க. மாசம் 50,000 சம்பளம். இப்ப ஜாதகர் இருப்பிடம் தூத்துக்குடி, சொந்த ஊர் கள்ளக்குறிச்சி. அப்பா பேர் சின்னத்தம்பி, விவசாயம். அம்மா பெயர் தமிழ்ச்செல்வி, விவசாயம். படித்த நல்ல குடும்ப வரனா பார்க்குறாங்க. இவங்க MBBS MD, எதாக இருந்தாலும் PC எல்லாம் சரின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பொண்ணு பிறக்கும் போதே சந்திரமகா திசையில் பிறந்திருக்குது. தாயின் வயிற்றில் சென்றது போகின்றது 7 வருஷம் 7 மாதம் 18 நாள். செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு நவீன்குமார், துளுவ வேளாளர், அஸ்த நட்சத்திரம், கன்னி ராசி, ரிஷப லக்னம், MSc படிச்சிருக்காரு. உயரம் 165 சென்டிமீட்டர், 11/10/1996 பிறந்திருக்காரு. மாசம் 10 லட்சம் ரூபாய் சம்பளம். சொந்த ஊர் சேலம். ஜாதகர் இருப்படி USA, கனடா, கொலம்பஸ்ல இருக்காரு. USல கொலம்பஸ்ல இருக்காரு. மாசம் 10 லட்சம் ரூபாய் சம்பளம். அப்பா பேர் குமார், கோஆபரேட்டிவ் இருக்காரு. அம்மா பெயர் ஹேமலாதா, அரசு ஆசிரியர் கணிதம். வெளிநாட்டில் வேலை செய்ய விருப்பம் உள்ள தகுதி வாய்ந்த பெண் கேட்டிருக்காங்க. சொத்து மதிப்பு ஏறத்தாழ 5 கோடிக்கு மேல இருக்குது. வெளிநாட்டு போறதுக்கு எந்த பொண்ணா விருப்பம் இருந்தாலும் இந்த ஜாதகரை திருமணம் செய்து கொள்ளலாம். அப்படி உள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள்.
அடுத்த வரன் பெயர் பி சரண்யா. ராகுகேது ஜாதகம் செங்குந்த முதலியார் வகுப்பை சேர்ந்தவங்க. ரோகிணி நட்சத்திரம், ரிஷபராசி, சிம்ம லக்கணம், BEMS USA படிச்சிருக்காங்க. 5.5 உயரம் இருக்காங்க. 26/5/1998 பிறந்திருக்காங்க. இவங்க கோயம்புத்தூர்ல சான்சோஸ் கம்பெனில USA வருஷத்துக்கு 1 கோடிக்கு மேல சம்பளம் வாங்குறாங்க. சீனியர் அப்ளிகேஷன் இன்ஜினியரா ஒர்க் பண்றாங்க, பிரைவேட் கம்பெனி. அப்பா பெயர் திரு கே பாலசுந்தரம். இவர் பிசினஸ் மேன். அம்மா பெயர் திருமதி பி லதா. இவங்க இல்லத்தரசி. இவங்க எதிர்பார்ப்பு பாத்தீங்கன்னா USA வரன் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. கூட பிறந்தவங்க பாத்தீங்கன்னா தங்கை மட்டும் ஒருத்தவங்க. சொந்த வீடு, பிளாட் இருக்கு. அழகான பொண்ணு. இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு SRG கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த பொண்ணு சரணியா, செங்குந்த முதலியார், ராகுகேது ஜாதகம், BE MSc அமெரிக்காவில் இருக்கிறாங்க. அமெரிக்காவில் தான் இருக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு இருக்கிற மாப்பிள்ளை இருந்தா பரவாயில்ல. ஏன்னா வருஷத்துக்கே பாத்தீங்கன்னா 1 கோடி சம்பளம் வாங்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு 1 கோடி சம்பளம் வாங்குறாங்க. அப்பா பேர் நல்ல தொழிலதிபர். இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் அமெரிக்காவில் இருக்கிற மாப்பிள்ளைங்க எங்களை தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். அடுத்த வரன் பெயர் ஆர் வினோத். அகமுடைய துளு வேளாளர் வகுப்பை சேர்ந்தவங்க. 7 செவ்வாய் ஜாதகம், விசாக நட்சத்திரம், துலாம் ராசி, தனுசு லக்னம், BE சிவில் படிச்சிருக்காங்க. 6.0 ஹைட் இருக்காங்க. 13/3/1993 பிறந்திருக்காங்க. இவங்க கள்ளக்குறிச்சியில விநாயகா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டைல்ஸ் ஷோரூம் சொந்தமா நடத்திட்டு இருக்காங்க. மாதம் பாத்தீங்கன்னா 70,000க்கு மேல ஏர்ன் பண்றாங்க. சொந்த ஊரு வட தொரசலூர், அதாவது தியாகதுருவம் பக்கத்துல. அப்பா பெயர் திரு ஆர் ரவி. இவங்க விவசாயம் பாக்குறாங்க, சொந்தமா தொழிலும் பண்றாங்க. அம்மா பெயர் திருமதி ஆர் உமா. இவங்க இல்லத்தரசி. இவங்க படித்த நல்ல குடும்பம் வரனா கேட்டிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க பாத்தீங்கன்னா தங்கை மட்டும் ஒருத்தவங்க. அவங்களுக்கு திருமணம் ஆயிருச்சு. சொந்த வீடு, அது இல்லாம 5 ஏக்கர் விவசாய நிலம் இருக்கு. நல்ல அழகான பையன். இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு SRG கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் பாத்தீங்கன்னா வினோத், அழகான பையன், அகமுடையர் தொழு வேளாளர். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அழைக்கினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். அடுத்த வரன் பெயர் பாத்தீங்கன்னா அஸ்மிதா. அகமுடையார் வகுப்பு சேர்ந்திருக்காங்க. சுத்த ஜாதகம், கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம், மேச லக்னத்துல பிறந்திருக்காங்க. MD படிச்சிருக்காங்க. உயரம் பாத்தீங்கன்னா 5.6, நல்ல சிகப்பு நிறம். 5/11/1999 பிறந்திருக்காங்க. கோல்டு கோஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா ஒர்க் பண்றாங்க. வருஷத்துக்கு 60 லட்சம் ரூபாய் சேலரி வாங்குறாங்க. இப்ப இருக்கிறது ஆஸ்திரேலியா. சொந்த ஊர் சென்னை. அப்பா திரு அசோக் குமார். அவர் ப்ரொப்ரைட்டர் அண்ட் டெவலப்பரா இருக்காங்க. அம்மா திருமதி கவிதா. பிசினஸ், ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்டிங்கா இருக்காங்க. டாக்டர் படித்த நல்ல குடும்ப பாங்கான வரன் வேணும்னு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. கூட பிறந்தது தம்பி மட்டும் 1. நிறைவான வசதி. சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா சுமார் 30 கோடி இருக்கும். VIP ஃபேமிலி. பொண்ணும் நல்ல அழகா கியூட்டா இருக்காங்க. இவருக்கு ஏற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்கள் SRG கல்யாண மாலையை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இந்த ஜாதகர் பெயர் அஸ்மிதா. வெளிநாட்டுல வேலை செய்றாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு போற விருப்பம் உள்ளவர்கள் ஆண்கள் வரன் இருந்தால் பேசி முடித்துக் கொள்ளலாம். நல்ல VIP ஃபேமிலி. இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை எங்கள் SRG கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே நாங்கள் அனுப்பிய ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார், உறவினர், சொந்தங்கள், பந்தங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி.